திமுக பத்தி நீ என்ன பேசுற? பெரியார் பேசுறாங்க, அண்ணா பேசுறாங்க, கலைஞர் பேசுறாங்க. உலக தகுதி சமூக நீதி இந்த ஆட்சி இருக்குதா? சமூக நீதியாக தொடங்கப்பட்ட கட்சியே பெத்த அப்பன முதல மதி. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை. பெத்த அப்பனை புஷ் தட்டு பெத்த அப்பனை விமர்சனம் பண்ற, தாயை பாட்டில் அடிக்கிற, சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு உனக்கனே தகுதிக்குது, திமுக பத்தி பேசுறதுக்கு உனக்கனே தகுதிக்குது. நான் போனா போட்டோம் சும்மா இருந்தேன். இன்னும் திமுக பத்தி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? என்னையா தெரியும்? வாயா போ, யோ வாடா போடான்னு பேசுவேன். அன்புமணி, உங்க அப்பா முது மேல ஏறி சவாரி பண்ணி உன்னை கலைஞர்கிட்ட போய் திமுக தொண்டனை கொடுக்க வேண்டிய ராஜ்யசபா எம்பி உங்க அப்பா வாங்கி கொடுத்தார், கலைஞர் கொடுத்தார். சரி, நம்ம நண்பர் டாக்டர் கேட்கிறாரு, கொடுத்தாரு. சுகாதாரத்துறை அமைச்சர் தான் வேணும் நட்டுன, அதையும் கலைஞர்கிட்ட போய் இரவெல்லாம் உட்காந்து பேசி உனக்கு வாங்கி கொடுத்தாரு உங்க அப்பா. அந்த அப்பனை நீ மதிச்சியா? அதை உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. 34 வயசுல நான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் தப்பு. சுகாதாரத்துறை அமைச்சர் என் குடும்பத்தில் எல்லாரும் வேணான்னாங்க. இன்னைக்கு எந்த ஜிகே மணி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருக்காரு, மூஞ்சில முழுகித்துக்கு அவர் பிடிக்கல. அவர் தான் நல்ல தலைவர் பாமக. அந்த ஜிகே மணி தான் குடும்பத்தில் எல்லாத்தையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்தேன். நான் வாங்கி கொடுத்தேன் தப்பான்னு உங்க அப்பா சொல்றாரு. பாமக தலைவர் பதிவாக்கிட்டேன், குருவித்தறியில பணங்கா வச்ச மாதிரி. என் பையன் அன்புமணிக்கு என் பையன் அன்புமணிக்கு ஒரு கட்சி தலைவராக வரதுக்கு தலைமை தகுதி கடுகளவு கொஞ்சம் கூட கிடையாது. உங்க அப்பா சொன்னாரு. உங்க அப்பா சொன்னது உங்க அப்பா. உனக்கு அரசியல் எல்லாமே உங்க அப்பா தான். உங்க அப்பா முதலேறி சவாரி பண்ணி வந்த தளபதி பத்தி பேசுற. 52 வருஷம் உழைச்சார் அவரு. 52 வருஷம் எங்க தலைவர் தளபதி உழைச்சார். அரசியல் சுயம்பு எங்க தலைவர் தளபதி.